இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை கேளுங்க. ப்ரோ அப்பாக்கு என்னாச்சு ப்ரோ? பால் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு. பால் கொண்டு போய் ஊத்திட்டு வரும்போது வீடு பக்கத்துல மாடை மாத்தி கட்டுறதுக்கு வேண்டி அந்த வயலுக்கு இறங்கியிருக்காப்ல. அப்போ வந்து ஒரு கரடி வந்து அடிச்சிருக்கு. அவருக்கு அடிச்சு இந்த தலையில எல்லாம் பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. பின்ன கையில காயம் இருக்கு, காலில் எல்லா இடத்துலயும் காயம் ஏற்பட்டிருக்கு. கூடலூர் ஜிஹெச்ல இருந்து கோயம்புத்தூர் ஜிஹெச்சுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க உயிருக்கு ஆபத்தான நிலையில. ஊட்டி, கூடலூர், நீலகிரி இந்த 3 பிளேசஸ்க்குமே உங்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸ். அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, நார்மலா எங்கேயாச்சும் அவங்க போனா கூட விலங்குகள் ஏதோ ஒரு மூலியமா வந்து விலங்குகள் வந்து தாக்கிடுது. அதனால ஒரு மாசத்துக்கு வந்து 10 பேர் இறந்து போறாங்க. ஒரு வருஷத்துக்குன்னா 120 பேர். அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து போராட்டம்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல. கூடலூர் கலெக்டர் அவங்க வந்து இந்த இஷ்யூஸை வந்து என்னன்னு பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப் வந்து பண்ணுங்க. ஏன்னா நம்மளாட்ட தான் அவங்களும் ஒரு பீப்புள். நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி தான். நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க இறந்து போறாங்கன்னா அது நம்மளால வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. அது விலங்குகள்னால வந்து இறந்து போறாங்க. இப்போ வந்து இறந்துட்டா ஒருத்தவங்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 10 லட்சத்தை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண முடியும்? போன உயிர் வந்து திரும்பி வருமா? வராது. அந்த விலங்குகளை வந்து எப்படி வந்து நிலப்பரப்புல வேற நிலப்பரப்புல மாத்தணுங்கிறத வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அங்க இருக்கிற மக்கள்ல வந்து ஃப்ரீயா எங்க போனாலும் உங்களால தைரியமா போயிட்டு வர மாதிரி ஒரு வழி வந்து பண்ணி கொடுங்க. ப்ளீஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு யாராச்சும் வந்து பெரிய அதிகாரிகள் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சிருப்பாங்க. இந்த வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அந்த கூடலூர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. கூடலூரை பத்தி பேசுங்க. ஏன்னா வந்து நம்ம வந்து எங்கேயாச்சும் நம்ம ட்ரிப் போறோம், ஊட்டி போலாம், கூடலூர் போறோம் அப்படி நம்ம சொல்றோம். நம்ம ஒவ்வொரு பக்கம் நம்ம பைக் எடுத்துட்டு அங்க இங்கெல்லாம் நம்ம போறோம். ஒரு இடம் அழகா இருக்குங்கிறதுனால தான் நம்ம அந்த இடத்துக்கு போறோம். அந்த இடத்துலயே நமக்கு ஆபத்து இருந்தா நம்மளால எப்படி போக முடியும்? முடியாதுல்ல. அதனால தான் சொல்றேன், நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நம்மளால முடிஞ்ச உதவி நம்மளும் பண்ணலாம். நானும் பண்றேன்.